நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களை வாழ்க என்று வாழ்த்தி சமாதானத்தை கூறி ஆசிர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆஸ்வாதமாக மாற்றி தருவாராக. ஒரு நாள் நம்மை கண்ணின் மணி போல காத்து உலகத்திலே வருகிற எல்லா நாசம் மோசங்களுக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்பிவித்து நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்தித்து நமக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகபலன் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்ட தேவாதி தேவனுக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் என்றென்றைக்கும் செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யூதா எழுதின நிருபம். அதிலே 18ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா. அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா. சிலரை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுவாபம் உள்ளவர்கள், தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. தன்னுடைய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள். அவர்களை இழுத்து கொள்ளும்படியாய் அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினியிலிருந்து அவர்களை இழுத்து கொள்ளும்படியாய் நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். இது நிமித்தம் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அவர்களை இழுத்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் மாம்சத்திலே காணப்படுகிற அசுசியான காரியங்களை, அசுத்தங்களை முதலாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வெறுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற மாம்ச வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா. பார்க்கிறதுக்கு பரிசுத்தவான்களாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களை ரட்சித்து கொள்ள நம்ம பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது நம்மை நாமே சோதித்து அறிகிற வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரணமாக ஒருவர்களை நாம் ரட்சித்து கொள்ள முடியாது. அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினியிலிருந்து அவர்களை விடுவிக்க முடியாது. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும் பொழுது நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது நமக்குள் காணப்படுகிற மாம்சத்தின் இச்சை, அதை நாம் வெறுத்து தள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மாம்சத்தினால் தோன்றுகிற எல்லா இச்சைகளும் வெறுக்கத்தக்கதா, அசுத்தத்தை எடுத்து போடத்தக்கதா, அழுக்கான வஸ்திரத்தை நாம் வெறுத்து தள்ளத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் மாம்சத்தில் நாம் கரைப்பட்டவர்களாக இருந்தால் நாம் மற்றவர்களை ரட்சித்து கொள்ள முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை ரட்சிக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே யூதா அழகாக விளக்கமாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிலைநிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகிமையும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக.
ஆமென். அல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். நம்மை தகுதியுள்ளவர்களாக்க தேவனால் ஒருவரால் தான் முடியும். அல்லேலூயா. அக்கினியின் தள்ளப்பட்டவர்களாக நாம் காணப்படக்கூடாது. அந்த அக்கினியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளுவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி அநேகரை நாம் அந்த அக்கினியிலிருந்து தப்பிவிக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது யோசுவா என்ற ஆசாரனை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. சகரியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? யார் என்று பார்க்கும்பொழுது யோசுவா என்ற ஆசாரியனை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றான். அங்கு பார்க்கும்பொழுது யோசுவாவோ என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். எப்படிப்பட்ட வஸ்திரம்? அழுக்கான வஸ்திரத்தை தரித்தவனா தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கலைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அல்லேலூயா. நாம் தேவனோடு கூட இருப்போமானால் அந்த அழுக்கான வஸ்திரத்தை நாம் வெறுத்து தள்ள வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது யோசுவாவுக்கு தேவனே தூதர்களை கட்டளையிட்டு அந்த அழுக்கின் வஸ்திரத்தை எடுத்து போடுகிறான். அழுக்கு வஸ்திரம் நமக்குள்ளே இருக்கும்போது பிசாசானவன் நம்மளுடைய வலது பாரசத்தில் நிற்பான். அல்லேலூயா. அழுக்கான வஸ்திரத்தை தேவன் நம்மிலிருந்து எடுத்து போடும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மளது வலது பாரசத்தில் இருப்பார். அல்லேலூயா. தேவன் நமக்கு பரிசுத்த வஸ்திரத்தை நமக்கு அவர் தரிப்பிக்கும் போது அக்கினியிலே நியமிக்கப்பட்டவர்களை, அக்கினிக்கு நியமிக்கப்பட்டவர்களை நாம் தேவனுக்கு முன்பாக நாம் இழுத்து கொள்ள, அவர்களை ரட்சித்து கொள்ள நாம் பாத்திரவான்களாக இருப்போம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பார்க்கும் பொழுது பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரகரும் சூனியக்காரரும் விக்கிராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அல்லேலூயா. 2ஆம் மரணம், அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அதிலிருந்து நாம் அவர்களை தப்பிவிக்க வேண்டும் என்றார். முதலாவது நம்முடைய வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நமது வலது பார்சத்திலே கர்த்தர் இருக்க வேண்டும். நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, யூதா 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுகளாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தில் கரையப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் பயத்தோடு அவர்களை ரட்சித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் இழுப்புண்டு வேதனைப்படக்கூடாது. நாம் முதலாவது தகுதிகளாக இருந்து மற்றவர்களை ரட்சித்து கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, காணப்படுகிற மாம்சத்திலே தோன்றுகிற எல்லா அசுசிகளையும் தேவன் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து மற்றவர்களை ரட்சித்து கொள்ள, மற்றவர்களை ஆதாயப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இடத்துல ஒப்பு கொடுப்போமா? தேவன் முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். மற்றவர்களை பிறகு நாம் ரட்சித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கவச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிரித்தவரே, கைவிட கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக்கொள்ளு, ஓடி வந்திடுவே, என்னை இழுத்துக்கொள்ளு, ஓடி வந்திடுவே,
அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, சிலரை நாங்கள் அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்குள் காணப்படுகிற ஆண்டவரே மை ஸ்தோத்திரம், அழுக்கான வஸ்திரம், மாம்சத்திலே கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நாங்கள் வெறுத்து தள்ளத்தக்கதா அன்று யோசுவா ஆண்டவரே ஆசாரியனுடைய ஆண்டவரே அந்த அழுக்கான வஸ்திரத்தை நீர் எடுத்து போட்டது போல எங்கள் மாம்சத்திலே கரைப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட வஸ்திரத்தை நீர் வெறுத்து ஆண்டவரே என்னிலிருந்து எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு ரட்சிப்பு என்னும் கேடயத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் அநேகரை அக்கினியிலே ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், அக்கினியிலிருந்து அவர்களை இழுத்து விட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கடைசி காலத்திலே தோன்றுகிற அந்த துன்மார்க்கரை ஆண்டவரே துன்மார்க்கமான செயல்களை செய்கிற ஆண்டவரே மை ஸ்தோத்திர மாம்சத்தின்படி துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, முதலாவது நாங்கள் பரிசுத்தமாகி மற்றவர்களை ஆண்டவரே ரட்சித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர் ஒருவர் தான் எங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். நாங்கள் அக்கினிக்கு ஆண்டவரே தப்பினவர்களாக காணப்பட எங்களுக்கு நீ உதவி செய்யுங்கப்பா. அன்று யோசுவா குறித்து நீங்கள் சாட்சி சொன்னீங்கப்பா. அவன் அக்கினிக்கு தப்பிப்பட்ட கொல்லி என்று நாங்கள் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கப்பா. அப்படியா நாங்கள் அக்கினிக்கு தப்பிவிக்கப்பட்ட ஒரு கொல்லியாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பொழுதுதான் ஆண்டவரே அக்கினியிலே ஆண்டவரே விழுகிறவர்களை நாங்கள் தப்புவிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. அதற்கு எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் வலது பாரசத்தில் சாத்தான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்கள் வலது பாரசத்தில் இருக்கும்போது தான் நாங்கள் மற்றவர்களை ரட்சித்து கொள்ள முடியும். ஆண்டவரே, ரட்சிப்பு எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே, உம்மால் உண்டானது. ஒருவனும் அழுது போது நமக்கு சித்தமான காரியம் அல்ல ஆண்டவரே. சோதம் கோமர அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது போல ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இந்த இரண்டாம் மரணமாகிய அந்த அக்னியும் கந்தகமான ஆண்டவரே கடலிலே அந்த அல்லப்படுபவர்கள் என்று நியமிக்கப்பட்டவர்களை நாங்கள் அதிலிருந்து இழுத்து விட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ரட்சிப்பு முடியாது, ரட்சிக்கக்கூடாது, கரம் குறுகி போவதில்லை. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய பரிசுத்தத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை திட்டங்களை கொடுத்து நாங்கள் அவர்களை ரட்சித்து கொள்ள ஆண்டவரே அந்த அக்கினியிலிருந்து இழுத்து விட எங்களுக்கு கிருபை செய்யும். இதை பார்க்கொள்ளும் கேட்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். இந்த நாள் உமக்கு பிரியமான நாளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.